சில பெண்கள் தங்கள் துணைவர்களுக்காக வாய்வழி உடலுறவு கொள்ளத் தேர்வு செய்வது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்தச் செயல் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் உறவைப் பற்றி உண்மையில் என்ன வெளிப்படுத்துகிறது? இது வெறும் உடல் இன்பத்தைப் பற்றியதா? அல்லது அதன் பின்னால் மிகவும் ஆழமான, உணர்ச்சி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாவது இருக்கிறதா? இன்று 92 வயது பெண்ணின் ஞானத்தை ஆராய்வோம். அவளுடைய பிரதிபலிப்புகள் நெருக்கத்தின் உண்மையான சாரத்தை வெளிப்படுத்துகின்றன. உணர்ச்சி பிணைப்புகளை வலுப்படுத்தும், நம்பிக்கையை வளர்க்கும் மற்றும் நெருக்கத்தை உண்மையிலேயே பரஸ்பரமாக்கும் வகை. பல ஆண்கள் ஒரு பெண்ணில் ஆசையை தூண்டுவதை புரிந்து கொள்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மிகச் சிலரே அவளது நெருக்கத்திற்கான உந்துதலுக்கு பின்னால் உள்ள உணர்ச்சி ஆழத்தை காண முடியும். இறுதி வரை என்னுடன் இருங்கள், ஏனென்றால் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வது நெருக்கம் பற்றிய உங்கள் கருத்தை முற்றிலுமாக மாற்றும், அதை முற்றிலும் உடல் ரீதியான ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட புனிதமான ஒன்றாக மாற்றும். பெண்கள் வாய்வழி உடலுறவில் ஈடுபடுவதற்கான உண்மையான உணர்ச்சி காரணங்கள், ஆண்கள் அறியாமல் செய்யும் தவறுகள் ஈர்ப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. மேலும் அவள் இயற்கையாகவே உங்களை விரும்பும் இடத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி பேசுவோம், அழுத்தம் அல்லது கடமை இல்லாமல். இங்கே நீங்கள் முதல் முறையாக இருந்தால், எதிர்கால வீடியோக்களை தவறவிடாமல் சந்தா செய்து அறிவிப்புகளை இயக்கவும். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும். இது சேனலை வளர்க்க உதவுகிறது. மேலும் கருத்துக்களில் சொல்லப்படும் விஷயங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்கிறீர்களா என்பதை பகிரவும். நீங்கள் உணர்ந்தால் ஒன்று ஐயிடுங்கள் அல்லது உங்கள் எண்ணங்களை விட்டுவிடுங்கள். இதன் மூலம் எங்கள் உள்ளடக்கத்தை மேம்படுத்தி உங்கள் தேவைகளுக்கு இன்னும் பொருத்தமானதாக மாற்ற முடியும். பெண் நெருக்கத்தின் உளவியலையும், ஒரு பெண் ஏன் உண்மையிலேயே ஒரு ஆணை விரும்புகிறாள் என்பதையும் ஆராய்வோம். பெரும்பாலான பெண்களுக்கு நெருக்கம் என்பது இன்பத்தை பற்றியது மட்டுமல்ல, அது உணர்ச்சி, நம்பிக்கை மற்றும் பார்க்கப்படுவது, கேட்பது மற்றும் புரிந்து கொள்ளப்படுவது போன்ற உணர்வு பற்றியது. வாய்வழி செக்ஸ் உண்மையாக வழங்கப்படும் பொழுது அது கூட்டாளர்களுக்கு இடையிலான உணர்ச்சி இணைப்பின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவங்களில் ஒன்றாக மாறும். பல ஆண்கள் பெண் ஆசை தோற்றம் அல்லது நடத்தையை பொறுத்தது என்று கருதுகிறார்கள், ஆனால் உளவியல் வேறுவிதமாக கூறுகிறது. இது அனைத்தும் அவள் உங்களை சுற்றி எப்படி உணர்கிறாள் என்பதை பொறுத்தது. ஒரு பெண் மதிக்கப்படுவதாகவும், புரிந்து கொள்ளப்படுவதாகவும், உணர்ச்சி ரீதியாக இணைக்கப்பட்டதாகவும் உணரும்போது ஆசை இயல்பாகவே எழுகிறது. ஆனால் அவள் புறக்கணிக்கப்பட்டதாக, தீர்மானிக்கப்பட்டதாக அல்லது தொலைவில் இருப்பதாக உணர்ந்தால் அவளுடைய உள் சுடர் மங்கிவிடும். காதல் இன்னும் உயிருடன் இருந்தாலும் கூட. அப்படியானால் காதல் நிலைத்திருந்தாலும் கூட பெண்கள் நெருக்கத்தில் ஆர்வத்தை ஏன் இழக்கிறார்கள்? பல தசாப்தங்களாக ஒன்றாக பகிர்ந்து கொண்ட ஒரு ஜோடியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு காலத்தில் ஆர்வம், சிரிப்பு, மென்மை இருந்தது. காலப்போக்கில் ஏதோ ஒன்று மாறுகிறது. அவள் மெதுவாக விலகிச் செல்கிறாள். பாச சைகைகள் அரிதாகிவிடுகின்றன. மேலும் அவன் வயது அல்லது ஹார்மோன்களை குறை கூறுகிறான். இருப்பினும் உண்மையான காரணம் பொதுவாக உணர்ச்சி ரீதியான தொடர்பு இல்லாததுதான். பெரும்பாலான பெண்கள் அதை நேரடியாக கூற மாட்டார்கள், ஆனால் பேசுவதற்கு முன்பே இந்த தூரத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் பார்க்கப்படுவதையும் பாராட்டப்படுவதையும் நிறுத்தும் பொழுது அவர்களின் உடல்கள் இயல்பாகவே மூடுகின்றன. எந்த தோற்றமும், எந்த சாதனையும் இந்த உள் வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. பல ஆண்கள் தங்கள் துணையை சிறப்புற உணர வைப்பதை எப்படி நிறுத்திவிட்டார்கள் என்பதை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். ஒரு முறை அவர் கேட்டார், விவரங்களை கவனித்தார், கவனம் செலுத்தினார். ஆனால் காலப்போக்கில் இந்த சைகைகள் மறைந்துவிடும். பெண்கள் திடீரென்று அன்பை நிறுத்துவதில்லை. அவர்களின் உணர்ச்சி தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் போகும் பொழுது அவர்கள் படிப்படியாக விலகிச் செல்கிறார்கள். உணர்ச்சி ரீதியான தூரம் வளரும்போது உடல் ரீதியான நெருக்கம் குறைவாக, அடிக்கடி பலவீனமாக, குறைவாக விரும்பத்தக்கதாக மாறும். ஒரு ஆண் இந்த மாற்றத்தை கவனிக்கும் பொழுது அவள் இனி செக்ஸ் விரும்பவில்லை என்று கருதுகிறான். ஆனால் உண்மையான காரணம் ஆசை இல்லாதது அல்ல, அது இணைப்பு இல்லாதது.
30 வருடங்களுக்கும் மேலாக திருமணமான ஒரு மனிதர் இப்பொழுது நாங்கள் வெறும் அறை தோழர்கள் என்று என்னிடம் கூறினார். அவர் கடைசியாக எப்பொழுது தனது மனைவியை ஆசைப்பட வைத்தாரோ அதை அவர் எப்பொழுது செய்தார் என்று நான் கேட்டபோது அவர் அமைதியாகிவிட்டார். அவர் கவலைப்படாததால் அல்ல, ஆனால் காதல் மட்டும் போதும் என்று அவர் நினைத்ததால். ஆனால் காதல் தன்னியக்கத்தில் உயிர் வாழாது. நல்ல செய்தி என்ன? சுடரை மீண்டும் பற்ற வைக்க இது ஒருபோதும் தாமதமாகாது. ஒரு ஆண் தனது உணர்வுகளை மீண்டும் வெளிப்படுத்தத் தொடங்கும்போது ஒரு பெண் அதை உடனடியாக உணர்கிறாள். அவளுடைய பதில் உண்மையான விருப்பத்திலிருந்து வருகிறது, கடமையிலிருந்து அல்ல. 92 வயது பெண் ஒருமுறை என்னிடம் கூறினார், ஒரு பெண் தன் இதயத்தையும் உடலையும் முழுமையாக கொடுக்கிறாள். அவள் விரும்பியதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பாகவும் உணரும்போதுதான் இதுதான் பல ஆண்டுகளாக ஆர்வத்தை தக்க வைத்து கொள்ளும் ஆண்களையும் அதை இறந்து போக விடுபவர்களையும் பிரிக்கிறது.